மோஸ்ட்லி இங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து இங்கே இங்கே வந்து நம்ம மெயினாக வந்து டேக்ஸ் வந்து நம்ம வந்து 5% வந்து பே பண்ணுறோம். முன்னெல்லாம் வந்து டேக்ஸ் இல்லை, 0% டேக்ஸ் தான் இருந்தது. நம்ம எது வாங்கினாலும் நமக்கு வந்து இந்த டேக்ஸ் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து இங்கே டேக்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க. 5% வந்து எல்லாத்துக்குமே 5%. ஸோ எது வாங்கினாலும் 5% தான். ஆனால் இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஒன்லி கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ எல்லாமே வந்து 5% எது வாங்கினாலும் 5% வந்து அது இன்க்ளூட் ஆகும். சில ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5% இன்க்ளூட் பண்ணியே வந்து ப்ரைஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அதிலே வந்து இன்க்ளூடட் டேக்ஸ்ன்னு போட்டுருவாங்க. சில ஷாப்ஸில் பார்த்தா நாட் இன்க்ளூட் டேக்ஸ்ன்னு போட்டு ஓவரால் டோட்டல் வந்த அப்புறம் இந்த டோட்டலில் வந்து 5% போட்டு நமக்கு வந்து டேக்ஸ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படியும் இங்கே இருக்குது. இவ்வளோ நாளாக டேக்ஸ் இல்லாமல் இருந்தது. இப்போது வந்து 5% தான் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அது நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி தான், அப்படி தான் தோணுது. ஸோ அதனால் நம்ம இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே விட இங்கே கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அப்போ நம்ம கொஞ்சம் லிமிட்ஸ் இருக்குது. அந்த லிமிட்ஸ்க்கு மேலே போகும்போது நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்தியாவுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். இந்த சைஸ் இருக்குது. டிவியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிமிட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைஸ் லிமிட்ஸ் தான் வந்து அலௌடு அது ஃப்ளைட்ஸில். ஸோ அந்த சைஸ் பார்த்துட்டு நம்ம இது பண்ணணும். பட் அதுக்கு மேலே இருக்க சைஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இது கார்கோ அது மூலியமா போடலாமா அதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான பேக்கிங் தான் பண்ணுவோம். அது மாதிரியான ஏற்ற பொருள் தான் வாங்குவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ இங்கே கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கும்போது சேம் அதே தான் 5% வந்து இப்போ இருக்குது. பட் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் இருக்கும் இங்கே அக்கார்டிங் டு த டிசைன். இப்போ டிசைன் வந்து நீங்கள் ரொம்ப அழகான டிசைன் ரொம்ப இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த மேக்கிங் சார்ஜ் வந்து இருக்கும். ஆனால் இங்கே வேஸ்டேஜ் வந்து கிடையாது. வேஸ்டேஜ் வந்து இங்கே இல்லை. ஒன்லி இது மேக்கிங் சார்ஜ் மட்டும் இருக்குது கோல்டில். கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போவும் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போது. ஸோ முன்னே நாங்கள் ஒரு 20 இயர்ஸ்க்கு பேக் சொல்கிறேன் நான். அப்போ வந்து வாங்கிட்டு நாங்கள் இந்தியா வரும்போது எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அப்போ எனக்கு எந்த இஷ்யூஸும் வரல. பட் ஆனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ கோல்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ லேடிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 1.5 சவரன் அதாவது 10 கிராம்ஸ் வந்து அலௌடு அவங்களுக்கு. ஸோ அதுக்கு மேலே போனால் அதுக்கு நம்ம பே பண்ணணும். இப்போ 2-3 பேர் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து இப்போ ஜென்ஸ்க்கு வந்து அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஜென்ஸ்க்கு வந்து லேடிஸோட நான் கம்மி தான், அவங்களுக்கு கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் இனிமேட்டு இங்கே கோல்டு வாங்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இனிமேட்டு அது கஷ்டம்தான். ஸோ அவங்க அலோவ் பண்ணாலும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. அது மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அது மேரேஜ் ஏதாவது அக்கேஷனாக நம்ம கண்டிப்பாக வந்து கோல்டு வாங்கி தான் ஆகணும். ஸோ அது எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? அது கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்கூல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ நிறைய பேர் நம்ம வருவாங்கன்னு வெயிட் பண்ணேன். பட் ஆனால் எல்லோரும் கொஞ்சம் பேர் வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அப்புறம் பேச முடியல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஹைலைட் பண்ணிடுறேன். ஹைலைட் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வீடியோஸில் வரும். ஸோ வீடியோஸில் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஹைலைட் ஸ்டார்ட் பண்ணுறேன்.